ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பூரி பாஜிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். 3 வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு தக்காளி ஃபைனா சாப் பண்ணியிருக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்காங்க. 4 டீஸ்பூன் கரம் மசாலா, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் வச்சிருக்கேன். அப்புறம் வத்தல் தூளும் ஜீரகமும் வச்சிருக்காங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சு அதுல நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம அதுல ஜீரகம் எடுத்து பொரிய விட்டுறலாங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 2 வெங்காயம் 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கல 3 வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுவும் நம்ம வச்சிருக்கிற காஷ்மீரி லால் மிர்ச் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா அதுல என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்குவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது மறுபடியும் நல்லா வதக்கணுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல தக்காளி ஆட் பண்ணுவோங்க. இப்போ நான் இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுல தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் வதங்கி வரட்டுங்க நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு அதுல போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதனால இப்போ தண்ணியும் ஊத்தியாச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா திரும்ப உப்பு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு தேவையான உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு நல்லா வாசனையா வரும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுல உடைச்சு வச்ச உருளைக்கிழங்க நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ உடைச்சு வச்சிருந்தா எல்லா உருளைக்கிழங்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டுங்க. உருளைக்கிழங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேஷ் பண்ணனா கிரேவி நல்லா திக்கா இருக்கும். இல்ல இப்படி உங்களுக்கு உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி சாப்பிட பிடிக்கும்னா பரவாயில்ல, அது மேஷ் பண்ண தேவையில்லை. எனக்கு நல்லா மேஷ் பண்ணி கிரேவி நல்லா சூப்பரா திக்கா இருந்தாதான் பிடிக்கும். அதனால நான் ஃபுல்லாத்தையும் மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கிரேவி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஆம்ச்சூர் பவுடர் வச்சு ட்ரை மேங்கோ பவுடர் அதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிளேவர் சூப்பரா வருங்க டேஸ்ட் கிரேவிக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல கொத்தமல்லி இலையை தூவிடலாங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை நம்ம ஓரமா வச்சிடலாங்க. இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பாத்துக்கலாம். பாஜி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாவும் ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது கூடவே நான் கொஞ்சமா ரவை சேர்த்துக்கிறேங்க. ரவை போட்டோம்னா நம்மளுக்கு பூரி நல்லா உப்பி நல்லா அப்படியே என்ன சொல்றது கிறிஸ்பியா இருக்குங்க. அதனால நான் ரவை சேர்த்துக்கிறேன். இப்ப ரவை போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இதை ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவுக்கும் பூரி மாவுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவை நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அதாவது மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வச்சோம்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுவே பூரி மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட உடனே பூரி போட்டு எடுத்தாதாங்க பூரி நல்லா வரும். இது ரொம்ப சாஃப்டா போய் நின்றுடுங்க. அதனால தான் பூரி மாவை பிசைஞ்ச உடனே நம்ம பூரி போட்டு எடுக்கணுங்கிறது. வாங்க இப்போ இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சுங்க. நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாங்க. பூரிக்கு தேவையான அளவு நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு மட்டும் தான் எடுப்பேன். நீங்கள் பெருசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே. அதுக்கு நீங்கள் பெருசாக எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. பூரி நம்ம நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி தான் பூரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பூரி ஒன்று நீங்கள் தேய்ச்சி ஓரமாக வைக்க தேவையில்லைங்க. ஒரு 4 பூரி 5 பூரி உருட்டினதுக்கப்புறம் உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. இப்போது நான் ஒரு 6 பூரி தேய்ச்சி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் போட்டு எடுப்பேன். அதே மாதிரி தான் பழையபடி 6 பூரி தேய்ச்சி வச்சுட்டு போட்டு எடுப்பேங்க. ஒருத்தர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ கேஸில் வானல் வச்சு எண்ணெயை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடானாதான் பூரி நல்லா வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். பூரியை போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடாதீங்க. அடிபாகம் தன்னாலேயே அது மேலே வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பலூன் மாதிரி வந்திருக்குன்ட்டு.
உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம பூரி போடும்போது நம்ம அடியில் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால எப்பயுமே எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பூரியை போடணுங்க. அடியில் ஃபுல்லாக நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நீங்கள் பின்பக்கம் திருப்பி விடணுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 2வது பூரியும் நல்லா சூப்பராக உப்பி வந்துருச்சுங்க. இப்படியே எல்லா பூரியையும் நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் இந்த பாஜி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நான் ரெகுலராக செய்கிற பாஜி. ஸோ இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்க. பூரி பாஜி இந்த மாதிரி பாஜி வச்சு பூரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அருமையாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.